அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். வாருங்கள், ஆண்டவரை துதிக்கலாம். மிக வேகமாக இந்த 2024 இரண்டாவது மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள் இருக்கிறோம். அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்பதை அறிவீர்கள். இந்த மாதம் 29ஆம் தேதியும் இருக்கிறது. இந்த வேளையில் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த புதிய வருடம் ஆரம்பித்து 2 மாதத்தில் தேவனுக்காக என்னென்ன சாதித்திருக்கிறீர்கள்? கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்துக்குள்ளாக அபிவிருத்தி அடைந்திருக்கிறீர்களா? தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக உங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? வாருங்கள், ஜெபத்தோடு கூட நாமே பரிசீலித்துக் கொள்ளலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்களை நேசித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், வழிநடத்துகிறீர், உயர்த்துகிறீர். எத்தனையோ பேருக்கில்லாத பாக்கியத்தை எங்களுக்கு அருளி உம்முடைய வார்த்தை நிமித்தம் நடக்கும்படியாக, உம்முடைய சித்தத்திற்குள் நடக்கும்படியாக பாக்கியத்தை அருளியிருக்கிறீர். தொடர்ந்து உம்மையே சந்தோஷப்படுத்தும்படியாக, உமக்காகவே வாழும்படியாக கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுமே இந்த உலகத்தில் சக மனிதனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவோ கஷ்டப்படுறான் இல்லைங்க? எல்லோரையும் நான் ஈர்க்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நட்புடன் இருந்து எல்லோரும் என்னை நம்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உடையவர்கள் உண்மையாகவே தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தேவ வார்த்தையின் அடிப்படை நாம் வாழும்போது அநேகருக்கு அது பிடிக்காம போகலாம். ஏனென்றால் கவனிங்க, இந்த உலகத்திற்கு விரோதமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். இந்த உலகம் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்தின் போக்கில் போகாமல் இடுக்கமான வழியிலே போகிறார்கள். விசாலமான பாதையில போறவங்க அநேகர். எல்லாருமே செய்கிற வேலைகள் அது சர்வசாதாரணமானதா இருக்கிறது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பதனால் அவரை பின்பற்றுவார்களே தவிர, அவருடைய வார்த்தைகள், அவருடைய நடத்தை, அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய வெறுப்புகள் எல்லாமே வித்தியாசமானதா இருக்கு. அது கவனிங்க, ஒரு மீன் தண்ணிக்குள்ள அப்படி அடிச்சுட்டு போகப்படுதுன்னா ஆக்சுவலா அது செத்து போயிருச்சுன்னு அர்த்தம். கவனிச்சிருக்கீங்களா தெரியாது, மீன் எப்பவுமே தண்ணீருக்கு எதிர் திசையில தான் போகும். அதேபோல இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிற நாம் பாவத்தின் சமுத்திரத்தில் அடித்துக் கொண்டு போகின்றவர்களை ஆண்டவர் ரட்சித்திருப்பதினாலே இந்த வாழ்க்கை வேற மாதிரி. உலகத்தின் போக்கிலே போகாதபடிக்கு தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடும். அதுக்கு யாரும் கத்துத்தர வேண்டியது இல்லை. அதாவது தண்ணீர் பள்ளத்தை நோக்கி போகும்போது அதுக்கு எந்த ஒரு மோட்டரும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா பள்ளத்தை நோக்கி அப்படியே பாஞ்சிரும். ஆனால் அதே தண்ணீரை மேலே அனுப்பணும்னா பம்ப் பண்ண வேண்டியிருக்கும், பைப்பு வைக்கணும். அதே போல நாம் எல்லோரை போல இறங்கி போகிற இந்த உலக பிரகாரமான பொய்களோடு, ஏமாற்றுக்களோடு, அநியாயங்களோடு, அல்லது வேஷம் போட்டுக்கொண்டு வேணும்னு ஏதோ கம்பீரமா இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு வெளியே தைரியசாலி மாதிரி காட்டிக்கிட்டு, என்னங்க அதே போல எல்லா நேரமும் எல்லாம் இருக்கிற மாதிரி, அதாவது இருந்தா இல்லாத மாதிரி, இல்லாம இருந்தா இருக்கிற மாதிரி ஒரு தாறுமாறான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். சில பேர் பேசுறது நமக்கு புரியவே புரியாது. அப்ப பிறர் சொல்லுவாங்க, இல்லை அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆக்சுவலா எதிர் அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பாத்திருக்கீங்களா? என்கிட்ட பணம் இல்லைன்னு அவர் சொன்னார்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. மனிதர்களை நம்ப வைப்பதற்காக சில நேரங்கள்ல இல்லாதவர்களை போல, அதாவது இருந்தும் இல்லாதவர்களை போல நல்லவங்களா இருக்கிற மாதிரி அல்லது கெட்டவங்களா இருக்கிற மாதிரி, இல்லைன்னா ஏதோ இந்த மாதிரி மாறுபாடுள்ள ஒரு வாழ்க்கை. உலகமே தாறுமாறான உலகமா தானே இருக்கு இன்னைக்கு. எல்லாமே ஒரு குழப்பம்தான். மனிதனுக்கு கூட இன்னைக்கு நிலைத்தன்மை இல்லை. உண்மையாவே ஒரு மனிதருக்கு ஏற்றபடி அவருக்கான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா, நம்ம எவ்வளவு தியாகங்களை செஞ்சாலும், என்னென்ன விஷயங்களை நம்மளை தாழ்த்துக்கிட்டாலும், அந்த மனிதருக்கு இன்னைக்கு இருக்கிற எண்ணம் நாளைக்கு இருக்காதுங்கிறதால, இன்னைக்கு உன்னை பார்த்து உன்னை மெச்சிக்குவாரோ என்னவோ தெரியாது, ஆனால் நாளைக்கு மறுபடியும் மற்றொரு விஷயத்துல உங்கள்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுவார். அதாவது இந்த உலகத்தில் பாதிக்கு பாதி கவலைக்கான காரணம், மன நிம்மதி இல்லாமல் இருக்க காரணம், மன அழுத்தத்துக்கான காரணம் என்னன்னா, மனிதர்களுக்கு முன்பு சரியாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறவர்களுடைய உள்ளமெல்லாம் தாறுமாறாதான் இருக்கும். அவர்களுடைய
செய்கைகள் எல்லாமே கூட, ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கூட ராங் ரியாக்ஷன்ஸாக தான் இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு யாரையோ ஒத்துக்க வைக்கிறதுனால நமக்கு என்னங்க லாபம் இருக்கு? யாரோ ஒருத்தர் நம்மளை நல்லவங்கன்னு சொல்றதால மாத்திரம் நம்ம நல்லவங்க ஆயிடுவோமா? அல்லது நம்மளை கெட்டவங்கன்னு சொல்றதால கெட்டவங்கள ஆயிடுவோமா? ஒருத்தர் நமக்கு மரியாதை கொடுத்தாலும் அல்லது நம்மளை மதிக்கலைனாலும் அதனுடைய தாக்கம் நம் மீது, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல இருக்கவே இருக்காது. நம்ம மேல அது ஒன்றும் செய்யாது. தேவன் மெச்சுகிறவன் தான் பாக்கியவான். எனவே மனிதர்களை சந்தோஷப்படுத்த முயற்சி செஞ்சா நாம் தேவனுக்கு வலியை உண்டாக்குவோம். நாம் தேவனுக்கு மெய்ப்பித்துக் கொள்வதற்கு, தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யும் போது மனிதர்கள் என்ன நினைச்சா நமக்கு என்ன கவலை? தூஷிச்சா தூஷிக்கட்டும், அருவருத்தா அருவருக்கட்டும், வெறுத்தொதுக்குனா வெறுத்தொதுக்கட்டும். இந்த உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு முன்னாலே என்னை பகைத்திருக்கிறது. நீங்கள் என்னுடையவர்களாய் இருப்பதனாலே உங்களையும் பகைக்கும். எனவே நாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தினந்தோறும் எழுந்ததும் இன்று தேவன் மகிழும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆவல் தான் நமக்கு இருக்கணும். இன்று எப்படி என்னுடைய நடையுடைய பாவனைகள் மூலமாக, என் வாய் வார்த்தைகள் மூலமாக, நாம் செய்கிற சில செயல்களின் மூலமாக நம்ப வைப்பதற்கு, ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு, மனிதர்களுக்காகவே செய்கிற அந்த நடிக்கிற வாழ்க்கை போல அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறான் கலாத்தியருக்கு எழுந்த நிருபத்தின் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா, நல்லா பாருங்க, மனுஷரையா நான் பிரியப்படுத்த பார்க்கிறேன். அதாவது நான் யாருக்கு பிரியமாய் நடக்க ஆசைப்படுகிறேன்? கவனிங்க, நான் ஆடை அணிந்து கொள்ளுகிற விதத்தில், என்னுடைய நடை உடை பாவனைகளிலே, என்னுடைய செய்கைகளிலே யாரை நம்ப வைப்பதற்கு அல்லது யாரை சந்தோஷப்படுத்துவதற்கு, யாருக்கு பிரியமாயிருக்க நான் முயற்சி செய்கிறேன்? தேவனுக்கா மனுஷருக்கா? மனுஷரை பிரியப்படுத்த முயற்சிக்கிறேனா? தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேனா? இந்த கேள்வியை நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணுங்க. இது வரைக்கும் ஒருவேளை யோசிக்காம இருக்கீங்களோ என்னவோ. எந்திரிச்சதுலேருந்து அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பவும் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் போகாம இருக்கிறதெல்லாம் அவர் என்ன நினைச்சுக்குவாரோ, இப்படி செய்ய சொன்னாரு ஆனா செய்யறதுக்கு எனக்கு மனசாட்சி ஒத்துக்கல, ஆனா செய்யாம இருந்தா என்னை பத்தி அவரு நினைச்சுக்குவாரோ, என்ன சொல்லுவாரோ, நான் ஒரு ஆள் மாத்திரம் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா என்னை வெளியே துரத்திடுவாங்களோ என்கிற யோசனையில் இருக்கிறாயா? அல்லது எந்த கூட்டத்திலும் கூட என்னுடைய மனசாட்சியின் பிரகாரம்தான், தேவனுடைய ஏவுதலின்படிதான் நான் தனியாளாக ஆக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்தில் அவருடைய சித்தத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன் என்று முடிவெடுக்கிற போது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் மனுஷரையா அல்லது தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனிதர்களை பிரியப்படுத்துகிற வகையிலே நான் ஒருவேளை இருப்பேன் என்றால் தேவனுக்கு ஏற்றவனாய் நான் இருக்க முடியாது. தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் நான் என் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிறோமோ அப்பொழுதுதான் அவருக்கு எது பிரியம் எது பிரியமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய எண்ணத்தை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் அவருக்கு விருப்பம் உள்ளது எது, விருப்பம் இல்லாதது எது என்பதை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் குடும்பம் நடத்தினதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே யாருக்கு எது பிரியங்கிறது தெரியாதா? கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கணவனுக்கும் தெரியாதா? எது இஷ்டம் இல்லைன்னு தெரியாதா? தெரியும். ஆனால் அநேக நேரங்கள் அவங்க தெரியுங்கிறதுனால தான் திருட்டுத்தனமாக செய்கிறாங்க, அல்லது ஏதாவது பொய் சொல்லுவாங்க, நடிக்க கூட செய்கிறாங்க இல்லையா? இது என் மனைவிக்கு பிடிக்காததால் நான் விட போகிறேன், என் கணவருக்கு பிரியமில்லைங்கிறதால இதை நான் விட்டுட போகிறேன் என்று சொல்லும் போது தான் உன்னை குறித்து தேவன் சந்தோஷப்படுவார். ஏனென்றால் நீ வேஷம் போடுகிற நபராக இல்லாமல் இருப்பதினாலே. ஆனால் ஆண்டவருடைய பிரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு ஐக்கியப்படும் போதுதான் நம்ம குறிப்பா இது உம்முடைய சித்தமா இல்லையா என்று கேட்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. அது தானாவே வெளிப்படும். அவரோடு கூட ஐக்கியப்படுகிற போது, அவருடைய வார்த்தைகளை கேட்கிற போது, தியானிக்கிற போது, ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய சாயலுக்குள்ளாக மாற்றுகிற போது அவருடைய எண்ணத்தை, அவருடைய சித்தத்தை நம்மால் மிக நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பதுதான்.
தேவனை மாத்திரமே சார்ந்திருந்து அவருடைய இஷ்டப்படி செய்வது, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு தீர்மானம் எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்ந்து காட்டுவது. அநேக நேரங்களில் தீர்மானமெல்லாம் எடுப்பான், அதில் நிலைச்சு நிற்க மாட்டோம். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் என்று சொல்லுகிற நாம் இப்பவே தேவனுக்கு எது பிரியம் எது பிரியமில்லை என்று அறிந்திருக்கணும்ல? தெரியுமா தெரியாதா? நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை செய்கிற போது உங்களுடைய மனசாட்சி உங்களை எச்சரிக்கிறதா இல்லையா? மனிதரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற போது அதுக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகுறீங்க, அதுக்காக எவ்வளவு போராடுறீங்க, எந்த அளவுக்கு அதுக்காக பிரயாசப்பட்டு சில நேரங்கள்ல அனாவசியமான சிக்கலுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிறீங்க. கவனிங்க, தேவன் நமக்கு அற்புதமாய் அருளியிருக்கிற நம்முடைய மனதின் அடிப்படையில் நாம் ஸ்திரப்பட்டு கொள்ளுகிற போது இந்த கிருத்துருவமான வேஷ பாஷைகள்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. ஆக்சுவலா ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. மோர் கேலரிஸ் வில் பர்ன் when a man or a woman acts. நடிக்கிறதுக்கு நிறைய கொண்டு வரணும் இல்லையா விஷயங்களை, அந்த மூடை கொண்டு வர, கோபமாவோ சந்தோஷமாவோ துக்கமாவோ, அண்ட் அதற்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக வேண்டியிருக்கும். ஆனால் நேச்சுரலாக நம்ம இருக்கும்போது, சாதாரணமாக இருக்கிற போது நம்ம எவ்வளவு உல்லாசமாக இருக்கும், அதாவது ரொம்ப ஹாயா, பிரெயின் ரொம்ப ரிலாக்ஸ்டா, எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதாவது மனப்பூர்வமாக சிரிக்கிற சிரிப்பு வேற, யாருக்காகவும் சிரிக்கிற சிரிப்பு வேற. மனமெல்லாம் வேதனையால நிரம்பும் போது பெருமூச்சோடு நாம் அழுகிற அழுகை இருக்குல்ல, அப்போ செய்கிற அந்த ஜெபத்தினுடைய அந்த விண்ணப்பத்தினுடைய துக்கம் என்பது வேற. நீ மனிதர்களை நம்ப வைக்கிறதுக்காக ஆக்ட் பண்ணும்போது, துக்கத்தோடு இருப்பதை போல காண்பிக்கிறதுக்காக நடிக்கிற நடிப்புக்காக அதுக்காக எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதானங்க, நம்ம வேஷதாரிகள் ஆயிடுவோம். தேவன் நம்மில் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் நான் தேவன் சொன்னதை செய்ய வேண்டும். 1000 பேர் சொன்னாலும் சரி, இந்த உலகமே கூடி நின்றாலும் சரி, என் தேவனுடைய மெல்லிய சத்தத்துக்கு மாத்திரமே நான் கீழ்ப்படிவேன். இந்த கூட்டத்தோடு கூட்டமா நான் சேர்ந்து நிற்க மாட்டேன் என்று சொல்ல முடிகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். எக்காலம் ஊதப்பட்ட போது, அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்ட போது, ராஜ்யத்தில் உள்ள எல்லோரும், சிறியவர்கள் பெரியவர்கள் என்று எல்லோருமே வணங்கினார்கள். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு எந்த சிலையையும் பணிந்து கொள்ள மாட்டோம். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர்கள் தேவனை சந்தோஷப்படுத்தினதுனாலே, ஆண்டவர் அவர்களுக்குள் சந்தோஷப்பட்டதினால், ஆண்டவர் அவர்களுக்குள் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் என்றால், அந்த அக்கினி சூளைக்குள்ளாக அவர்கள் மூவரும் போடப்பட்ட போது ஆண்டவர் அவர்களோடே கூட அக்கினி சூளைக்குள்ளே சஞ்சரித்தார், நடந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, தேவனுடைய சித்தத்தை செய்கிற போது நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்கிற போதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறவன் தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறான். ஒரு ஃபோன் நல்லா வேலை செய்யணும்னா அது நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாவுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக போகிற போது, இந்த உலகத்தாரோடு உலகத்தாராக கலந்து போகிற போது, தேவனுடைய நெட்வொர்க்குள்ள இருந்து வெளியே போய் இந்த ஐக்கியம் கட் ஆயிடுது. உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னேறிக்கிட்டு இருக்கிறீங்களா? எல்லாம் ஒத்து வரும்போது தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது, அதே போல மனிதர்களுடைய அழுத்தத்துக்குள்ளாகும் போது அந்த பக்கம் திரும்புறது அப்படிங்கிற வேறு மனசோடு இருக்கணும்னா, அதாவது அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வாழ்க்கையை தேவன் அருவருக்கிறார். நான் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் என் தேவனுக்கு ஊழியக்காரனாய் இருக்க முடியாது, அவருடைய பிள்ளையாயிருக்க முடியாது, தேவனை சந்தோஷப்படுத்தவும் முடியாது. தற்காலிகமாக இருக்கிற இந்த உலகத்தின் மக்கள் முக்கியமா, நிரந்தரமாக நித்திய ராஜ்யத்தை அருளுகிற ஆண்டவருடைய சந்நிதி முக்கியமா? ஆண்டவர் முக்கியமா? விசுவாசத்திற்குள் வளரும்போதுதான் உங்கள் மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியும். பவுல் சொல்லுகிறான், நான் என் இருதயத்தை, அதாவது என்னுடைய மனசாட்சியை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் என்னுடைய மனசாட்சியை நான் காத்துக்கொள்ளுகிறேன். நம்முடைய மனசாட்சி நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கும். நாம் செய்கிற தவறுகளை நமக்கு மிக தெளிவாக காட்டும் நம்முடைய மனசாட்சி. அது சிவப்பா இருக்குமோ, வெள்ளையா இருக்குமோ, கருப்பா இருக்குமோ, பெருசா இருக்குமோ, சின்னதா இருக்குமோ, யாருக்கும் தெரியாதுங்க. ஆனால் எல்லோருக்குமே தெரிந்திருக்கிற விஷயம், நமக்கு மனசாட்சி என்று ஒன்று உண்டு. அவள் என்ன சொல்லுகிறான்? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். இதனால் நான்
தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். நான் தேவனை நம்ப வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கவில்லை, மனிதரை நம்ப வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கவில்லை. தேவனுக்கு முன்பாகவும் என் மனசாட்சியை காத்துக் கொண்டு வருகிறேன், மனிதருக்கு முன்பாகவும் என்னுடைய மனசாட்சியை நான் காத்துக்கொண்டு வருகிறேன். மனசுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில ஒன்றை பேசுகிறவன், மனசாட்சி ஒன்று சொல்லும்போது வேறொரு காரியத்தை செய்கிறவன், தன்னுடைய மனசாட்சியின் உந்துதலுக்கு ஒப்புக் கொடுக்காதவன். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாயிருக்க வேண்டும். மனுஷருக்கு முன்பாகவும் கூட நாம் உண்மையாகவும் இருக்க வேண்டும். பேதமில்லாதவர்களாக இருக்க வேண்டும், வேறுபாடு பார்க்காதவர்களாக இருக்க வேண்டும். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்கிற விதத்திலே நாம் இருக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, இந்த மாய உலகத்திலே, பொய்கள் நிறைந்த உலகத்திலே, இந்த கந்தரகோலத்திலே, வேஷமும் மோசமும் நிறைந்திருக்கிற இந்த பிரபஞ்சத்திலே உண்மையாய் உம்முடைய சாட்சிகளாய் வாழ்கிறதற்கு எங்களுக்கு பலனை அருளிச் செய்யுங்க ராஜா. அநேக சூழ்நிலைகளிலே மனிதருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு விடுவது, அல்லது அவர்களை சந்தோஷப்படுத்த செய்யக்கூடாதவைகளை செய்வது, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவது, போகக்கூடாத இடங்களுக்கு போவது எல்லாம் நாங்கள் செய்து உமக்கு முன்பாக குற்றவாளிகளாயிருக்கிறோம். எப்படி அன்று பவுல் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் மனசாட்சியை தான் காப்பாற்றிக் கொள்ள பிரயாசப்பட்டானோ, அதேபோல நாங்களும் ஆண்டவரே எல்லா நேரத்திலும் தேவனையே சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற இலக்கோடு தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக வஞ்சிக்கிறவர்களாய் பொய்யர்களாய் இல்லாமல் ஆண்டவரே மனசாட்சியின் ஏவுதலுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து உம்முடைய சாட்சிகளாய் வாழ கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி வையுங்கள். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெபத்தேவைகளை அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை கட்டாயம் செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு விட்டீர்களா? இல்லாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் லைக் பட்டன் அழுத்துவதை மறந்து விடாதீர்கள். ஷேர் செய்யுங்கள். பிறரும் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் பெயர் விவரங்களையும் டைப் செய்ய மறவாதீர்கள். அதன் அடிப்படையிலே தேவனை துதித்து இந்த ஊழியத்தை இன்னும் அதிக உற்சாகத்தோடு செய்ய நீங்கள் உதவினவர்களாகவும் இருப்பீர்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.